Hi viewers, welcome to Pebbles. நம்ம இன்னோட ரெசிபி என்னன்னா பிந்தி மசாலா. பெங்காலி ஸ்டைல்ல வெண்டைக்காய் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். வெண்டைக்காய் இந்த மாதிரி 2-3 கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா பெருங்காயத்தூள், ஜீரகம், காரத்துக்கு மிளகாய் தூள், மஞ்சள் தூள். இது வந்து தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 4 பல்லு அளவுக்கு பூண்டு, இது மூணுத்தையுமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் பச்சையாக. இது வந்து சோம்பு வந்து வெறும் கடாயில் வறுத்து அரைச்சி வச்ச பவுடர். இது வந்து தனியா பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுலில் எடுத்து இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு கட்டு தான் சென்டரில். அப்போ தான் நம்மளுக்கு மசாலா பண்ணும்போது வெண்டைக்காய்க்குள்ளே போகிறதுக்காக நம்ம ஒரு கட் கொடுக்குறோம். இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காயும் நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு வெண்டைக்காய் நல்லா வெந்துடும். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே எண்ணெயில் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் பூண்டு, இது மூணுமே அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டை சேர்த்துட்டு இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் சிம்லேயே வச்சு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வேகும் மசாலாலாம். தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து கலரி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா தான் மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் மேலே வரும். உங்களுக்கு எண்ணெய் மேலே வந்தோடனே நம்ம வறுத்து வச்சுருக்க வெண்டைக்காவை இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலாலாம் கொஞ்சம் வெண்டைக்காய் நம்ம கட் பண்ணியிருக்கிறதுக்கு உள்ளே போகிற மாதிரி வெண்டைக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வெண்டைக்காய்லாம் நல்லா வெந்துச்சு. எண்ணெய்லாம் மேலே வந்துச்சு. நல்லா மசாலாலாம் நல்லா வெண்டைக்காய் உள்ள போயிருக்கும். நம்ம கட் பண்ணி இருக்கிறதுனால அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது பிந்தி மசாலா ரெடி ஆகிடுச்சு. பெங்காலி ஸ்டைல் டிஷ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.